தொடர்ந்து சரி எல்லாரும் எழுப்பி நின்று வேதத்தின் ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம். ஆறாம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்கார் நோக்கி, இதோ 3 வருஷமாக அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இந்த நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கவன், இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் கொத்தி எரி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். ஆமென். அவர் உட்காரோ. ஆண்டவர் இந்த உவமையை சொன்ன காரணத்தை 13ஆம் அதிகாரம் முதல் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பிலாத்து சில கல்லிலே கொன்று ரத்தம் சிந்தினான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததனாலே அவர்கள் பாவிகளாய் இருந்தார் என்று நீங்க நினைக்காதீங்க. அதே போல சீலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்று போட்டது அவர்கள் எல்லாரும் குற்றவாளிகளாய் இருந்ததனால அப்படி இல்லை. நீங்களும் மனதினால் போனா அப்படியே நடக்கும் என்று சொல்லிட்டுதான் இந்த உவமையை ஆரம்பிக்கவே பார்க்கும். இந்த வருஷத்தின் 6 நாட்களை உங்களோடு பேசும்படியாக தேவ சமூகத்தில் கடந்த நாட்களை காத்துவிடுவதிலே ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்தார். அந்த வார்த்தையின் இந்த பகுதியை நான் தெரிந்து கொண்டு இந்த காலவெளியிலே உங்களோடு நான் பேசுகிறேன். 8ஆம் வசனத்திலே, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இது இந்த வருஷமும் இருக்கட்டும். ஆண்டவர் ஒரு ஆண்டு காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கத்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நான் தனிப்பட்ட விதத்தில் தியானித்து யோசித்தவர்களே. கடந்த நாட்களில் எத்தனையோ தீமைகள், ஆபத்துக்கள், பலவீனங்கள், வியாதிகள், பல காரியங்கள் ஏற்பட்டது. ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த ஒரு வருஷத்தை தேவன் எனக்கு உங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறார், நீட்டி கொடுத்திருக்கிறார். இது நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வருஷத்தின் துவக்கத்திலே இதை அறிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய மாற்றங்களை நாம் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்திலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை நாம் செய்ய முடியும். சொல்வதில்லை, நம்முடைய திறமையினால் அல்ல, மருத்துவத்தினால் அல்ல. 2 காரியத்தை கேள்விப்பட்டு, பாஸ்டர் ஜோசப் மோசஸ் அவர் மருத்துவம் பார்க்க மாட்டார். அவே வியாதிப்பட்ட நேரத்தில் அவர் மரித்து போனார். மதுரையில் இருக்கிற ஒரு பாஸ்டர் அவர் கீழே விழுந்தார். ஆஸ்பத்திரி உடனே கொண்டு போனார்கள். ஆனால் பயனின்றி அவர் இறந்து போனார். மருத்துவம் இருப்பதனால் மாத்திரம் அல்ல, மாத்திரைகள் சாப்பிடுவதனால் மாத்திரம் அல்ல, நாம் எக்ஸசைஸ் பண்ணுவதனால் மாத்திரம் அல்ல, ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் இந்த வருஷத்தை இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது இருதயத்தின் ஆழத்தில் எழுதி கொடுக்கும். ஒவ்வொருவரும் நான் சொல்லுறேன், யாராக இருந்தாலும் சரி, இந்த காலவெளியில் இந்த இருதயத்தின் ஆழத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு
இருக்கட்டும் என்று தேவன் நமக்கு கொடுத்ததுனாலே இந்த 2024 ஆண்டை நாம் காண்கிறோம். சொல்ல கடந்த நாட்களில் எத்தனையோ தீமைகள் நமக்கு ஏற்பட்டது. லேசா சின்ன பிரச்சனை மறித்து போய்ட்டு அந்த உலகத்தில் கடந்து போயிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் மறித்து போயிருக்க வேண்டும், ஏதோ ஒரு சூழ்நிலையை எங்கேயோ இருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த ஆண்டை இருக்கட்டும் என்று ஆண்டவர் விட்டு கொடுத்திருக்கிறார். இந்த ஓமையின் காரியம் அதுதான். சாராம்சத்தை நான் சிலகா சொல்ல வருகிறேன். கனியை தேடி அவர் வருகிறாராம். ஆனால் கனி இல்லை என்ற மாத்திரத்திலே பிதாவாகிய தேவன் அந்த எஜமான் அவர் சொன்ன ஒரு காரியம், 3 ஆண்டு காலங்கள் நான் கனியை தேடுகிறேன், ஆனால் கனி இல்லை, அதனால் என்ன செய்ய, வெட்டி போடு, ஏன் இருக்கிறது நிலத்தீமை கெடுக்கிறது என்று சொல்கிறான். ஆனால் தோட்டக்காரன் அவத்தில் கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். இல்லையா, இந்த 1 வருஷம் என்ன செய்யட்டும், இருக்கட்டும், 1 வருஷம் இருக்கட்டும், இந்த ஆண்டில் கொஞ்சம் கொத்தி நான் ஏறு போடுகிறேன், இந்த வருஷம் பார்ப்போம், கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் வெட்டி போடலான்னு சொல்கிறான். கடந்த ஆண்டில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்த ஜெப வாழ்க்கை, தேவன் எதிர்பார்த்த கனிகள், தேவன் எதிர்பார்த்த காரியங்களை நம்ம வாழ்க்கையிலே செய்யாமல் தவறி இருக்கலாம். கவனிங்கள், யோவான் சொல்லும் பொழுது கோடாரி வேறு எங்கும் வைக்கப்படவில்லை. எங்கே வைக்கப்பட்டிருக்கிறதா? மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காய் உங்களுக்காய் ஆண்டவர் இயேசு எப்படியா இந்த தோட்டக்காரன் பரிந்து பேசினானோ அதே போல எனக்காய் உங்களுக்காய் கடந்த ஆண்டிலே தேவன் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை. நான் என்னையும் உள்ளடக்கி தான் இந்த வார்த்தையை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அவே தேவனுடைய கோவாக்கினை வெட்டிவிட வேண்டும் என்று, ஆனால் எனக்காய் உங்களுக்காய் ஆண்டவர் இயேசு பிதாவின் சமூகத்திலே இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி அவர் வேண்டிக் கொண்டதனாலே தேவன் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஒரு இடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை நான் வாசம், இந்த வருஷம் இருக்கட்டும் சொல்லலை, இந்த வருஷமும் என்ன செய்யட்டும், போன வருஷம் தான் போயிடுச்சு, பரவாயில்ல ஆண்டவரே, இந்த வருடமும் இருக்கட்டும். இந்த பகுதியை பார்க்கும் பொழுது ஆண்டவர் கனியை தேடி வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கனிகளை தேடி தேவன் வருகிறார். நம்மிடத்தில் வேற ஒரு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கவில்லை. ஊழியம் செய்கிற இடத்திலும் நான் பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கவில்லை. எத்தனை தியாகங்கள் பண்ணினாலும் கனிகளை தேவன் எதிர்பார்க்கிற தேவன். கனி இல்லை என்ற மாத்திரத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டதை பார்க்கிறோம். காரணம் என யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நல்லா கவனிங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஒவ்வொருவரையும் தேவனே தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய தெரிந்து கொள்வதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பைத்தியமானவைகளை, இல்லாதவைகளை, இழிவானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். வார்த்தையின்படி நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். நம்மை காட்டிலும் நல்லவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், பக்திமான் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசிங்க. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்றார். நான் உங்களை ஏற்படுத்தினேன். நானும் நீங்களால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தேவனால் நாம் ஏற்படுத்தப்பட்டவர்கள். எதற்காக? நான் கனி கொடுக்கும்படியாக, கனி கொடுக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவைதான் தேவன் கனியை தேடி வருகிறார். கனி கொடுக்கும்படியாகவே தேவனை தெரிந்து கொண்டார். யோசித்து பாருங்கள், ஏசாவை வெறுத்தேன், யாக்கோவை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேரானாலும் யோசேப்பை தேவன் தெரிந்து கொண்டார். ஈசாயின் குமார் 8 பேரானாலும் தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்வதை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம்.
இதற்காக நாம் கனி கொடுக்கும்படியாகவே தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே ஒருவேளை தவறி இருக்கலாம். ஆனால் இந்த 2024 ஆண்டை இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லி நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். நம்மோடு ஒரு பேச போகிறார், நம்மோடு இடைவிட போகிறார். இந்நாட்டிலே நாம் கனி கொடுக்க வேண்டுமானால் இந்நாட்டிலே செய்ய வேண்டிய ஒரு 4 காரியத்தை அடிப்படையாய் வைத்து இந்த காலவெளியில் உங்களோடு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். கனி என்று சொல்லும் பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட பட்டியலை முதலாவது நான் குறிப்பிடும்படியாய் விரும்புகிறேன். ஆவிக்குரிய கனி என்று சொல்லுகிற பட்டியலில் சொல்லப்படுகிற வார்த்தையை வாசிப்போம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். நல்லா கவனிங்க. இந்த கனிகளை எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த ஆண்டு எதிர்பார்த்தார். அன்பு செலுத்தும்படியாக, சந்தோஷமாய் எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமாய் இருக்கும்படியாய், யாவரோடு சமாதானமாய் இருக்கும்படியாக, நீடிய பொறுமையுள்ளாய் இருக்கும்படியாய், தயவுள்ளவர்களாய், நற்குணம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாக, இச்சையடக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்கும்படியாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்தார். நீதியின் கனிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயரிலே உதலின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவது அது ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை. இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினோமா என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று நம்மை வைத்திருக்கிறார். அசூல கடந்த ஆண்டு ஏற்பட்ட எத்தனையோ தீமைகளிலே நாம் உலகத்தை விட்டு கடந்து போயிருக்க வேண்டும். தேவ கிருபை, தேவ தயவு நம்மை தாங்கினது, தப்பு வைத்தது. எதற்காக? இந்த ஆண்டை, இன்னொரு ஆண்டை தேவன் ஏன் கொடுத்திருக்கிறார்? நாம் வாழ்ந்து சுகமாய் நம்ம இஷ்டத்திற்கு தூங்கி விழித்து சாப்பிட்டு போவதற்கு அல்ல. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை செய்ய முடியாய் தேவன் இந்த வருஷத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். கனி கொடுக்கிற வாழ்க்கை செய்யத்தக்கதாய் இந்த காலவெளியிலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். கனிகளை வீட்டில் போய் வாசித்து, நான் அதை குறித்து விவரமாய் சொல்ல போறதில்லை. கனி கொடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய 4 காரியத்தில் 3 காரியத்தை சற்று விரிவாய் பேசும்படியாய் விரும்புகிறேன். 4வது காரியத்தை இன்னொரு நாள் வரும்பொழுது நான் உங்களோடு பேசுகிறேன். திராட்சை செடியை குறித்து யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறோம். எதற்காக நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போமானால், நாம் கனி கொடுப்பதனாலே பிதா மகிமைப்படுவார் என்று எழுதப்படுகிறது. இந்த 2024 ஆண்டிலே தேவன் மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் முறைகளை சற்று மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம். இந்த திராட்சை செடியை குறித்தும் கனி கொடுக்கிற நிலைமை குறித்தும் சொல்லும் பொழுது 4 காரியங்களை, பி என்ற அடிப்படையிலே 4 காரியங்களை அந்த திராட்சை தோட்டக்காரர்கள் செய்கிறது உண்டு என்று சரித்திர ஆசிரியர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த வருஷம் கனி கொடுக்க வேண்டுமானால், தேவன் எதிர்பார்க்கிற கனிகள் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டுமானால், முதலாவதாக ப்ரூனிங் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. ப்ரூனிங், ரிமூவிங் த unnecessary branches. திராட்சை செடி வளரும் பொழுது தேவையற்ற கிளைகள் அதை அகற்றுகிறார்கள். அதான் ப்ரூனிங் என்று சொல்ல காரியம். திராட்சை செடி கனி கொடுக்க வேண்டுமானால் தேவையற்ற பகுதிகள், தேவையில்லாமல் சிம்பிடிக்கிற பகுதிகளை அவர்கள் அதை கத்தரித்து எடுக்கிறார்கள், வெட்டி எடுக்கிறார்கள். ஏன்? அந்த மெயின் ஸ்டெம்மோடு சேர்ந்து
கனி கொடுக்கிற கொடிகளுக்கு சத்துக்கள் போக வேண்டும். இந்த சைட் பிரான்ச்சஸ், அன்னெசரி பிரான்ச்சஸ் இருக்குமானால் அது சத்துக்களை உறிஞ்சிவிடும், அது கனி கொடுக்க முடியாது. ஆகவேதான் அது கனி கொடுக்க வேண்டுமானால் இந்த அன்னெசரி பிரான்ச்சஸ், தேவையற்ற காரியங்களை வெட்டி எடுக்கிறார்கள். நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாய் இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். நீங்கள் சர்ச்சுக்கு வரும்பொழுது முன்னால் ஒரு வேப்ப மரம் இருக்கிறத நீங்கள் பார்க்கிறீர்கள். வேப்ப மரம் வந்து நடும்பொழுது இப்படி இல்லை, அதில் அநேக பக்கவாட்டு கிளைகளை விட ஆரம்பித்தது. அப்போ நான் என்ன செய்தேன்னா, அவனுடைய பக்கவாட்டு கிளையில் என்ன செய்திருக்கிறேன், வெட்டி எடுத்திருக்கிறேன். வெட்டி எடுத்ததுனால இந்த ஆள் மட்டம் உயரம் வரும் வரைக்கும் அவனுடைய சைடில் போகிற பிரான்ச்சஸ் எல்லாம் வெட்டி வெட்டி விட்டதுனால மெயின் ஸ்டெம் பெருசாகி மேலே போன உடனே அது கொடை போல என்ன செய்தாங்க, வளர்ந்துரு. அப்படி இல்லைன்னா சைடில் போகிற என்ன செய்ய ஆரம்பிக்கும், கொப்புகளை விட ஆரம்பிக்கும். இதுதான் திராட்சை செடியில் அந்த சைடில் வர கொப்புகள் விடுவானால் அந்த முக்கியமான கனி கொடுக்கக்கூடிய கொடி வந்து என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்க மாட்டாது. அதனால் அந்த கனி கொடுக்காத கொடிகள், அந்த அன்னெசரி பிரான்ச்சஸ் எல்லாம் அந்த புரூனிங் அவர்கள் வெட்டி எடுக்கிறார்கள். இது முதல்ல திராட்சை செடியில் செய்யப்படுகிற வேலை. அப்படியானால் இந்த 2024 வருஷத்தில் நாமும் தேவனுக்கென்று கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற அன்னெசரி பிரான்ச்சஸை கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், வெட்டி எடுக்க வேண்டும், வெட்டி எடுக்க வேண்டும். மெயினாக நம்முடைய நேரங்கள் எதற்காய் செலவழிக்கிறோம் என்பதை சற்று கவனமாக இருக்கு. நான் இந்த இடத்துல போனால் அதிகமான நேரம் செலவழியுது, வெட்டியா போகுது அப்படின்னா இந்த வருஷம் ஆரம்பத்தில் அதை கொஞ்சம் வெட்டி எடுங்க. நான் போகிற இடம் சரிதானா, நான் போகிற காரியம் சரிதானா, எப்படி நடத்த போகிறேன், எவ்வளோ நேரத்தில் செய்ய போகிறேன். செய்ய போகிற காரியம் 1/4 மணி நேரமாக இருக்கலாம், ஆனால் நாம் செலவழிக்கிற நேரம் 4 மணி நேரமாக இருக்கலாம். வீணா கதை அடித்து பிறகு பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஊழியம் செய்ய நேரம் இல்லை. எல்லாம் கவனிங்க. நான் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களும் சரி, அது பின்பும் சரி, பல காரியங்களை ஆண்டவர் பேசும்பொழுது வெட்டி எடுத்தேன். இங்கே போகிறதுனால நேரங்கள் வீணடிக்கப்படுகிறதுன்னு சொன்ன அந்த இடத்த வெட்டி எடுத்து, நான் செய்யாத ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லலை. ஏன் இங்கே போகிறதுனால பிரயோஜனம் இல்லை, சும்மா வெட்டி அதை குறித்து மற்ற காரியத்தை அனுப்பலாம், மற்ற காரியம் செய்து முடிக்கலாம், நான் போவதற்காக. இந்த 2024 வருஷத்தில் நேரங்களை நம்ம சரி போடுது. நல்லா கவனிங்க. இந்த நாட்களில் ஜெபிக்க, வேத வாசிக்க நம்ம ஆசைப்படலை, ஜெபிக்கலைன்னா நான் சொல்ல நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நாளில் ஜெபிக்க ஆசைப்படுவீங்க, நேரமே உங்களுக்கு கிடையாது. பிரசங்க ஆசைப்படுவீங்க, உங்களால் முடியாது. இப்படிப்பட்ட காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. நான் நடைமுறையில் சில பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது பிறகு ஐயா அம்மான்னு கூப்பிட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த ஆண்டவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறார், நீட்டி கொடுத்துருக்கிறார், காலங்களை நம்ம கொடுத்துருக்கிறார். ஒருவேளை டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஏதோ ஒரு வியாதி சொல்கிறாரு, இன்னும் ஒரு வருஷம் மாத்திரம், சில நேரம் டைம் கொடுக்குறான். வியாதி சிலை கொண்டு போகும்பொழுது 24 மணி நேரம் டைம், அதுக்குள்ளே பிழைச்சா சரி, இல்லைன்னா இல்லைன்றாங்க. எவ்வளோ பதறுகிறோம். ஆஸ்பத்திரி போக மாட்டோம், நகல மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஏன் இந்த டைம் கொடுத்துருக்காரு, நான் இருக்கணும். ஆண்டவர் இந்த ஆண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. எப்படி நம்ம இந்த வருஷத்தை செலவழிக்க போகிறோம், நேரங்கள் நமக்கு எப்படி செலவழிக்க போகுது. வீணாய் போய் வெட்டியாய் பேசுவதில் எந்த பிரயோஜனம் இல்லை. அதை உங்களுடைய டிவியில் பார்ப்பதில், உங்கள் வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் தேவையற்ற காரியங்களை பார்ப்பதில் நேரத்தை செலவழிப்பதனால ஜெபிக்கவும் வேத வாசிக்க நேரம் இல்லை, பிறகு கனி கொடுக்க முடியும். தேவனுக்கு அடுத்த காரியங்களை உணர முடியாது. அது உங்களுடைய நேரத்தை பாழாக்கி விடுகிறது. யோசிச்சு பாருங்க. அது இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு. ஆண்டவனை செல்போனாக கொடுத்துருக்காருன்னா பயனுள்ளது. தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறோம், பேசுகிறோம், நல்லது. இந்த உலகத்தை எந்த நேரத்தை எங்கே இருந்தாலும் தொடர்பு கொள்கிறோம்.
அது ஒரு நல்ல வசதி. பல காரியங்கள் இருக்குது. வெளிதேச பிள்ளைகளோடு பேசுகிறோம், அதெல்லாம் நன்மையான காரியங்கள், அதை தவறு என்று சொல்ல. ஆனால் அதே நேரத்தில் தேவையற்ற காரியங்கள், எத்தனையோ காரியங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்ப்பதில் பல மணி நேரம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்து என்ன செய்ய போறீங்க? ஒன்றும் செய்ய போகிறதில்ல. உலகத்தை தலையில மாற்றிடுவீங்களா? மாற்ற முடியாது. உங்கள் வாழ்க்கை தான் போகுது. ஸோ தேவன் சொல்லுகிற காரியம், நேரங்களை வீணெடுக்கிற காரியங்களை வெட்டி எடுங்க. யாரோடு போயிருந்தால் என் நேரம் வீணாகிறது என்று சொல்லுங்களோ, வெட்டுங்க அந்த நேரத்தை. அதுக்கு பதிலாக பைபிளை தூக்குங்க, ஒரு 10 அதிகாரம் வாசிக்கலாமே, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யலாம். ஜீவனை அவர் பாதுகாத்திருக்கிறாரு. கடந்த ஆண்டு எத்தனை ஆபத்துக்களை தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரையும் தப்புவித்திருக்கிறாரு. அதை எண்ணி பார்ப்போமானா இந்த வருஷத்தில் வெட்டி எடுக்கப்பட வேண்டிய காரியங்கள்லாம் வெட்டி எடுக்கப்படும். ஐயோ, அவர் ரொம்ப கோவிச்சுக்கிடுவார். கோவிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல பல ஊழியர்கள் உண்டு. என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஊழியத்தின் எல்லா காரியத்தையும் செய்திருக்கு. எல்லா ஊழியர் மீட்டிங், சமூகத்தில் நடக்கிற எல்லா மீட்டிங், வால் போஸ்ட் ஓட்டுறதுலேருந்து எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறேன். கடந்த நாட்டில் 2 ஊழியக்காரர் செஞ்சேன். அவங்க என்ன பாஸ்டர் உங்களை பார்க்கவே முடியல. நான் சொன்னேன், பசுமலையில் வந்தால் நீங்கள் என்ன பார்க்கலான்னு சொன்னேன். ஏன்னா அந்த நாட்கள் எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் இருப்பேன். பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. நல்லா கவனிங்க. மற்றவர்கள் அப்செட் ஆகல என்பதாக அப்செட் ஆகுது. கத்தரை அப்செட் படுத்தி மற்றவர்களை பிரியப்படுத்துவதில் என்ன பிரயோஜனம்? குறிப்பிட்டு போங்க. உங்களுக்கு ஒரு டைம் டேபிளை போடுங்க. இன்னைக்கு காலை எழுப்பினேன், இந்த காரியம் இவ்வளோ நிமிஷம் தான், இவ்வளோ நேரம் தான் அந்த காரியம் அப்படின்னு நீங்கள் அந்த நேரத்தை கணக்கிட்டு சொல்லியிருப்பீங்கன்னா, நான் சொல்ல இந்த வருஷத்தில் அதிகமான நேரங்களை நீங்கள் மீட்டுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா ஜெபிக்க முடியும், பைபிளை வாசிக்க முடியும். ஆண்டவர் இந்த வருஷத்தை விட்டு கொடுத்துருக்கிறார். நான் சொன்னேன், கோடாரியானது வேற அருகே வைக்கப்படும். வேற எங்கேயும் இல்லை, வேற அருகே. ஆண்டவர் கிருபை, தேவனுடைய கிருபை விளையாட்டு அல்ல. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு. நான் சொன்னேன், சமாதானத்தில் சாட்சியில் ஜூன் 12ஆம் தேதி ஆண்டவனை பாதுகாக்கலாம். நாங்கள் 2 தப்பிச்சிருக்க முடியாது. அன்னைக்கு உண்மையிலே பாதுகாத்துக்க முடியாது. ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்தார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் யோசிப்பார். ஸோ இந்த ஆண்டை தேவன் நமக்கு நீட்டி கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் இருக்கட்டும் என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருக்காய் கனி கொடுப்போம், ஆவிக்குரிய கனிகளை கொடுப்போம். ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணும். எவ்வளோ காரியங்களை நம்ம கன்வின்ஸ் பண்ணி பேசுகிறோம். ஏன் ஆத்மாக்களை ரட்சிக்கத்தக்கதாய் ஆத்மாக்களை கனிகளை கொண்டு வர முடியாத நம்ம? ஸோ நேரங்களை நம்ம கட் ஷார்ட் பண்ணுவோம். நீங்கள் திட்டமிடு, இவ்வளோதான் இந்த நேரம். ஃபோன் பேசினால் அவ்வளோதான், இந்த நேரம் அவ்வளோதான். பேசிக்கொண்டு தான் இருப்பாங்க. மறுமனையில் இருந்து பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பாங்க. சிலருக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா நம்ம மட்டும் என்ன செய்வாங்க? பேசுவார்கள். அவங்களுக்கு நேரம் போகலன்னா நமக்கு என்ன செய்வாங்க? ஃபோன் அடிச்சு நேரத்தை கெடுக்கிறது உண்டு. பிசாசுக்கு தெரியும் எந்த விதத்தில் நம்முடைய நேரங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொல்லி. ஸோ மெயினாக இந்த 2024ஆம் ஆண்டு நேரங்களை வீணடிக்கிற காரியங்களை வெட்டி எடுங்க. இவ்வளோ நேரம் தான் அந்த இடத்துக்கு, இவ்வளோ நேரம் தான் அந்த காரியங்கள். ரைட், ஓகே, சாரி, நான் போயிட்டு வரலாம். குடும்பத்தையும் கவனிக்க முடியும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கவனிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா பிசாசுக்கு தெரியும். உங்கள் நேரத்தை வீணடிச்சிட்டா நீங்கள் வீணாய் போய் விடுவீர்கள். தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்ய முடியாது. அப்போ நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தை எப்படி தேவன் செய்வார்? இல்லை. வேலை முடிந்ததா? ரைட், பழக வேணும். நம்ம திட்டமிடுவோம். தேவையற்ற கிளைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெட்டப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறுவதற்கான வழிகள் ஏற்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்வதை பைபிள் வாசிக்க முடியும், ஜெபிக்க முடியும். ராத்திரியில் ரொம்ப நேரம் டிவி பார்க்குறது, இல்லை டிவி ராத்திரியில் ரொம்ப நேரம் வாட்ஸ்அப் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, என்ன பிரயோஜனம்? காலை எந்திரிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல. காலை 8 மணி வரைக்கும் பொத்தி தூங்கினா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கும். எப்படி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. என்ன செய்ய போகிறோம்? எனக்கு என்ன, எவ்வளோ சொன்னாலும் சிலர் அது உரைக்கிற மாதிரி தெரியல. அது ரொம்ப கஷ்டமான காரியம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு.
நேரங்களை வீணடிப்போமானால் காலம் நம்மை வீணாக்கிவிடும். ஒரு நாள் வரும், நான் சொல்ல பார்த்தீங்களா, ஜெபிக்க ஆசைப்படுவீங்க, பைபிள் வாசிக்க ஆசைப்படுவீங்க, முடியாமல் போயிடும். கர்த்தரை தேட ஆசைப்படுவீங்க, நோ, அந்த வாசல் அடைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது பிறகு என்ன கதறியும், ஏசா கதறியும் மனமாறுதலை காணாமல் போனான் என்று பரிதாபமாய் அவனை குறித்து எச்சரிப்பு எழுதப்பட்டுகிறது. டைண்டில் பண்ணி நீங்கள் என்ன போக போகிறோம், எங்கே போக போகிறோம், என்ன காரியம் செய்ய போகிறோம், திட்டமிடு. வேலை முடிச்சா வீட்டுக்கு வாங்க, வேதத்தை வாசிங்க, தேவசமம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் மிக ஆசீர்வாதமான ஒரு காரியங்களாய் காணப்படும். ஸோ தேவையற்ற பிரான்ச்சஸ் மெயினாக உங்களுடைய நேரங்களை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்கனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருத்தத்தை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். நான் ஊழியருக்கு சொல்லுவது உண்டு, உட்கார பழகுங்கள். உட்கார்ந்துருக்கிறேன் மணிக்கணக்காக, பல மணி நேரங்கள், காலையிலேருந்து இரவு வரைக்கும் உட்காரேன். நான் அந்த நாட்கள் அப்படி இல்லை, வெட்கத்தோடு சொல்கிறேன். காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஒரே ஓட்டம் தான். அந்த ஓட்டம், அந்த ஓடியும், இந்த ஓடியும், அதை செய்யணும், இதை செய்யணும். யோசிக்கிறேன், அந்த நாட்களை இதை மாதிரி ஜெபிக்க ஆரம்பித்தால் வேறு விதமாக நடந்துக்கணும்னு சொல்லி. ஆனால் கர்த்தரை கற்றுக் கொடுத்தேன். நீங்கள் உங்களுக்கு போதிக்க முடியாது, பல ஊழியர் போதிக்க முடியாது. அந்த பாதை வழியாக கர்த்தர் நடத்தினார். இன்னைக்கு நாங்கள் தெரியும். அவை எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தை ஆண்டவனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை செய்வோம். ஹல்லேலூயா. நேரங்களை திட்டமிடுங்க. நீங்கள் தொழில் செய்கிறாலும் சரி, வேலை செய்கிறாலும் சரி, ஆஃபீஸ் போகிறாலும் சரி, என்ன காரியமானாலும் சரி, யாராக இருந்தாலும் நேரங்கள் ஒதுக்குங்க. நான் சொல்கிறேன், குடும்பங்களோடு நேரத்தை செலவழிக்க முடியும், தேவனோடும் நேரத்தை செலவழிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை கனி கொடுக்குற வாழ்க்கையாய் மாற்றப்படும். அதேபோல் பணம், எனர்ஜி, இதெல்லாம் தேவையற்ற காரியங்கள். எதுக்காக என்பதை யோசித்து பார்த்து அதை கட் செய்யுங்க. அந்த அன்னெசரி பிரான்ச்சஸை நம்முடைய வாழ்க்கையில் வெட்டுவோமானா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி அடைய ஆரம்பிப்போம். வளர்ச்சி அடையும் பொழுது கனிகளை கொடுக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் சொல்றார், ஆண்டவர் தேடி வர கனி, அவன் நாம மயப்படும். அடுத்த ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கனியை தேடி போனார், கனி இல்லை. அதை பிடிங்க யார்கிட்ட கொடுத்தா தெரியுமா? கனி கொடுக்கக்கூடிய மற்ற இடத்துக்கு செய்யாரா, கொடுத்தாரா. நம்ம சான்ஸ் இழந்து போவோம், நம்முடைய வாய்ப்புகளை இழந்து போவோம், நம்முடைய தருணங்களை இழந்து போவோம். வேண்டாம், காலங்கள் மிக கடைசியான காலங்களாக இருக்கிறது. ஆகவே இந்த வருஷத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. போன ஆண்டை போலவே என் வாழ்க்கையை நடத்த போகிறதில்ல, என் நேரத்தை ஒதுக்க போகிறேன், என் நேரங்களை திட்டமிட போகிறேன். குடும்பத்தில் இருக்கிற சகோதரிகளுடைய வேலை நோய்க்கு 1 மணி நேரம் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சமையலும் மற்ற காரியத்தை பார்த்தா குடும்பங்கள் எப்படி ஆசிரியக்கப்படும். வேலை தான் செய்யும். ஒதுக்கி வைத்து விடு, நேரத்தை ஜெபம் பண்ணுங்க, நேரங்களை திட்டமிடுங்க. ஆண்டவர் கிருபையாய் இந்த ஆண்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் தான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். நானாய்த்தான் நீங்கள் ஆண்டவரே எனக்கு இந்த ஆண்டை கிருபையாக கொடுத்துருக்கிறீங்க, நமக்காக இன்னும் அதிகமாய் கனி கொடுக்க வேண்டும், சித்தத்தை செய்ய வேண்டும், உடைய நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், உடைய எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்ற வேண்டும் என்கிற உள்ளத்தில் ஆழத்தில் ஒரு ஜெபத்தோடு தான் உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் சொன்ன நம்முடைய திறமையினால் பாதுகாக்கப்பட முடியாது. என்னை காலையில் ஆக்சிடென்ட் சொன்னாங்க, எப்படின்னு தெரியாது, எந்த விதத்தில் நடந்ததுன்னு தெரியாது. எதிர்பாராத நிகழ்ச்சிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள். ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் நாட்டில் தந்திருக்கிறாரு. நாட்களை பயன்படுத்துவோம். நான் சொன்ன போல ஒவ்வொரு டைம் இருப்போம். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ நேரம் என்ன செய்ய போகிறேன், எங்கே போக போகிறேன், என்ன காரியங்கள், எப்படி என்பதை திட்டமிடுங்க. நீங்கள் திட்டமிட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், எத்தனையோ மணி நேரங்களை ஒரு நாளில் நீங்கள் மீட்டு எடுக்க முடியும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா 24 மணி நேரம் என்ன செய்யும், போயிடும். இரவு நேரங்களில் பைபிளை வாசிங்க, ஜெபிங்க. உங்கள் தொலைபேசியை பார்ப்பதும், டிவியில் உட்காந்து அமர்வதும்,
இருந்துச்சுன்னா காலையில் அதிகாலை எழ முடியாது, கத்தரை தேடுறதுக்கு எந்திரிக்க முடியாது காலையில். அந்த வார்த்தையை தேவனிடத்தில் சமூகத்தில் தான் கொண்டு வருங்க. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. தேவ பிரசனத்திலிருந்து தேவன் கொடுக்கிற வார்த்தையாய் நான் உங்களோடு என்ன பேசி கொண்டிருக்கிறேன். ஸோ கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, தேவன் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கையை இந்த 2024ஆம் ஆண்டில் செய்வோமானா கத்தர் எதிர்பாராத காரியங்களை கத்தர் இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத காரியங்களை எல்லாம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர் செய்வார். இரண்டாவதாக purging, that means cleansing, சுத்திகரித்தல். நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கும். திராட்சை செடியை அவர் சுத்தம் பண்ணுகிறார்கள். அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கனி கொடாதிருக்கிற கொடியை அவர் அறுத்து போடுகிறார். அது unnecessary branches, தேவையற்ற கனி கொடுக்காதவைகள், அதனால எந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம், எந்த நன்மையும் பயக்காது, அதை வெட்டி விடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன செய்யாராம்? சுத்தம் பண்ணுகிறார். கிளென்சிங், சுத்திகரிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நான் நினைப்பூட்டுகிற வருஷத்தின் இறுதியிலே நான் சொன்ன ஒரு வார்த்தை. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியையும் நீங்க சுத்திகரித்து கொண்டு, நம்முடைய மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று எழுதப்படும். வெளிப்படுத்த விசேஷம் நமக்கு தெரியும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும்? பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒரு ஸ்டேஜ் அல்ல, ஒரு லிமிட் அல்ல, ஒரு நிலைமையில அப்படி நின்று விடுகிறது அல்ல. இன்னும் தொடர்ச்சியாய் நாம் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைந்து கொண்டு போக வேண்டும். அப்படியானால் நம்மை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர 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 நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன காரியங்களோட தவறாய் தெரியலாம். இருளில் இருக்கும் பொழுது எந்த ஒரு தவறும் தெரியாது, எந்த ஒரு காரியம் தெரியாது, இருட்டில் ஒன்றும் தெரியாது. ஆனால் வெளிச்சம் வருமானா எல்லாத்துக்கும் தெரியும். தேவன் நமக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பிப்பாரானால், கிறிஸ்துவுக்குள்ளே வளர ஆரம்பிப்போமானால், நாம் கடிந்து பேசின ஒரு வார்த்தை கூட ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே, இது பேசிடக்கூடாதே என்று சொல்கிற மன வருத்தம் ஏற்படும். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். நம்மை அசுசிப்படுத்துகிற காரணிகள், பல காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அதனால் தீமோத்தேயு பவுல் சொல்லும் பொழுது உன்னை சுத்தவானா என்ன செய்யினே காத்துக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த காரியனை தீட்டுப்படுத்தும், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம், தேவனை துக்கப்படுத்துகிற காரியம், என்னை அசுசிப்படுத்துகிற காரியம் என்று சொல்லுவாங்க. அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. செய்யாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எத்தனையோ விதங்களில் நாம் கரைப்படுத்தக்கூடிய காரணிகள் இருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும். அதான் சொல்லுது, அந்த சுத்தம் சொல்லும்போது 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது என்ன செய்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்தமாக்குறது. அதுதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கணும், சுத்திகரிக்கணும். இரவில் படுக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை வாசித்துட்டு படுக்கணும். யூடியூப்லேயும் அதுலேயும் கண்ட கழுதியும் பார்த்தீங்கன்னா உங்கள் சொப்பனத்தில் அதான் வரும். உங்கள் சிந்தை கெடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை வாசி, சுத்திகரி. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே இப்படி வார்த்தையினால் என்னை சுத்திகரின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையினால் ஒரு சுத்திகரி பெறுவோம். இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கணும் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம், அவருடைய ஆவி நம்மை சுத்திகரிக்கின்ற 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறோம்.
இயேசுவின் ரத்தத்தினாலே மாத்திர சுத்திகரிப்பு அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே சுத்திகரிப்பு, அவருடைய நாமத்தினாலே, அவருடைய ஆவியினாலே நாம் கழுவப்படுகிறோம். நல்ல ஆவியில் நிறையும் பொழுது நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்கிறோம். ஸோ நாம் சுத்திகரிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதிகமான கனிகளை கொடுக்கிறார். ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற வாரம் சில நேரம் தேவன் ஆறுதலான வார்த்தையை பேசலாம், சில நேரங்களில் சில கண்டிப்பான காரியங்களை கத்த சொல்லுகிறார். காரணம் என்ன? நம்மை சுத்திகரிக்க முடியாக, அந்த காரியங்களை விட்டு நீங்க முடியாக அவர் பேசுகிறார். ஒருவேளை கடந்த ஆண்டில் இருந்திருக்கலாம், ஆண்டவர் கிருபையாய் இந்த வருஷம் கடந்த ஆண்டில் நம்ம இல்லாமல் போயிருக்க வேண்டும், அழிந்து போயிருக்க வேண்டும், நிர்மூலமாக இருக்க வேண்டும். ஆனால் தேவன் இந்த ஆண்டை கிருபையாய் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிறான்ற ஒரு பயம் நமக்குள்ள உருவாகட்டும், அந்த ஒரு நினைப்பு உண்டாகட்டும் நம்முடைய வாழ்க்கையில். ஆகவே நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும், பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நம்ம எடுப்போம், பிரயாசப்படுவோம். எது நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்தமாய் தோன்றுகிறதோ, எது நம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறதோ, அது தேவன் எதை அறிவுறுக்கிறார் அந்த காரியங்களை விட்டு ஒதுக்குவோம். நம்முடைய வாழ்க்கையை விட்டு, குடும்பத்தை விட்டு, எது விட்டு ஒருவேளை நமக்கு அது இன்பம் தருதா இருக்கலாம், நமக்கு அது பிரியமானதை போல காணப்படலாம், தேவன் வெறுக்கிற காரியமாக இருக்குமானால் அதை நம்ம விட்டு அகற்றுவோம். ஆண்டவர் இந்த ஆண்டை கிருபையாய் கத்தர் கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, புலம்பல வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபையே என்று எழுதப்படுகிறது. ஆண்டவர் தம்முடைய கிருபையை விலக்கிக் கொள்வாரானால் சவுல் போன்ற நிலைமை மாறி ரொம்ப பரிதாபமான நிலைமை மாறிவிடும். ஆகவே நாம் மிக கவனத்தோடு நம்முடைய ஜீவியத்தை நாம் காணப்படுவோம். மூன்றாவதாக த ப்ரொவிஷன், அதுக்கு நாம் கொடுக்கிற பராமரிப்பு அல்லது 3 காரியங்களை முக்கியப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று தண்ணீர், இரண்டாவது சூரிய வெளிச்சம், மூன்றாவது அதுக்கு போடப்பட வேண்டிய உரங்கள். அதாவது பலன் கொடுக்கும். தண்ணி நல்லா ஊற்றினாலும் சூரிய வெளிச்சம் இல்லைன்னா செடி வளருது. நான் இங்கே பார்த்தேன், ஒரு 2 செடி வச்சுருக்கிறேன், எலுமிச்சம்பழம் 2 கன்று வச்சுருக்கிறேன். வளருன்னு பார்க்குறேன், அது வளர மாட்டேன். என்னைக்கு வச்சேனோ அது மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா இலையெல்லாம் மூடி என்ன செய்யுதுங்க, வெளிச்சம் இல்லை, வெயில் படலை. நானும் ஒவ்வொரு நாளும் போய் ஏதாவது ஒரு புது இலையாவது விடுமான்னு பார்க்குறேன், அது அப்படியே நட்ட மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா வெளிச்சம் இல்லை, தண்ணி ஊற்றத்தான் செய்கிறேன், உரமும் கொஞ்சம் போட தான் செய்கிறேன். எது ஒன்று குறைபட்டாலும் அது என்ன செய்யாது, கனி கொடுக்காது, கனி கொடுக்காது. நம்முடைய வாழ்க்கையில் நான் 3 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, இரண்டாவது ஜெபம், மூன்றாவது தேவனுடைய வார்த்தை. இந்த 3ம் கனி கொடுப்பதற்கு நமக்கு மிக மிக முக்கியம். 3 மிக முக்கியம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுக்க வேண்டுமானால் இந்த 3 காரியங்கள் மிக அவசியம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் யாருக்கு தருகிறார்? வேதம் சொல்கிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் என்ன செய்வேன், ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அடுத்து சொல்லுகிறாரு, தாகமுள்ளவன் மேல், தாகமுள்ளவன் எவனும் வந்து ஜீவத்தினத்திலே பருகிறவன் சொல்லப்படும். எனக்கு பரிசுத்த அபிஷேகம் வேணும் அப்படின்ற தாகத்தோடு இழைப்பீரானால் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதே ஆண்டவர்களை அபிஷேகிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவை தாகம்தான். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்தில் நாட்டங்கள் இல்லை. அதெல்லாம் வாலிப நாட்களில் இருக்கும்பொழுது எவ்வளோ வாஞ்சியோடு பரிசுத்த விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு கொடுத்து போயிடும். நாட்டில் கேளு, ஆண்டவர் எந்த இடத்துல அபிஷேகிக்க முடியும்? அபிஷேகநாதர் மனிதன் அல்ல, சபை அல்ல, ஆண்டவர் தான் அபிஷேகர். இஸ் அ பேப்டைசர். அவர் தான் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர், பரிசுத்த அபிஷேகத்தை தருகிறவர். ஆண்டவரே என் ஆவினால் நிரப்புங்கன்னு சொல்லி ஒரு தாகத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் எங்கே இருந்தாலும் தம்முடைய ஆவியினாலே கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள வேண்டியது ஒரு தாகம். ஆண்டவரே நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு நேரம் ஆண்டவரே நிரப்புங்கன்னு சொல்லி ஒரு கதறுதல், மானானது நீரோடை வாஞ்சிட்டு கதறுது போல ஒரு கதறுதல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நான் சொல்றேன், தேவ ஆவியான உங்களை நிரப்புவார்.
ஆவியின் அபிஷேகத்தால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை மிக ஆசீர்வாதமான வாழ்க்கை. இளைத்தவனை இளைப்படைய செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் பலன். சில நேரம் ஒன்றும் ஜெபிக்க முடியாட்டாலும் நான் சத்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்க உண்மை தெரியாது. சில நேரத்தில் ஆண்டவர் வெளிப்படும் பொழுது அந்நிய பாஷையை பேசி ஜெபிக்கும் பொழுது அது நமக்குள்ள ஒரு பெரிய பக்தி விருத்தியை உண்டாக்குறது மாத்திரமல்ல, ஒரு நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் நமக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாய் விண்ணப்பம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆவியில் நிறைந்திருக்கணும். ஏதோ ஒரு நாள் ஆவி பெற்றேன் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைந்திருக்கிற ஒரு ஜீவி நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் சர்ச்சில் வந்து ஜெபம் நடத்தும் போது மாத்திரமல்ல, வொர்ஷிப் நடத்தும் போது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாள் வீட்டில் ஜெபிக்கும் பொழுது கொஞ்ச நேரம் பரிசுத்தான அபிஷேகத்தான நேரத்தை ஒதுக்கி கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். தேவன்லாம் கொடுத்திருக்கிறார். இவ்வளவோ காரியங்களுக்கு நாம் நேரத்தை ஒதுக்குகிறோம். ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த 2024 ஆண்டு ஒவ்வொருவருக்கும் கத்த தருவாராக. ஹல்லேலூயா. ஏற்கனவே அபிஷேகம் புதிய அபிஷேகத்தால் நிரப்ப முடியாது. கேளுங்க, ஆண்டவரே புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பான்னு சொல்லி அபிஷேகம் பராமரிச்சு சொன்னது போல எதிர்பாருங்க. ஆசிரமம் ஆராதனைக்கு வரும்பொழுது ஆயத்தத்தோடு வாருங்கள், எதிர்பார்ப்போடு வாருங்கள். அது கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுதே தேவ ஆவியானவரால் நிரப்ப முடியும். கொர்நேலியுடைய வீட்டாரும் எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க. கொர்நேலியுக்கு ஆண்டவர் சொன்னார், பேதுரு அழைப்பி அவன் வந்து உனக்கு சொல்லுவான்னு சொன்னவனே தன் வீட்டின் உறவின் முறையாரெல்லாம் கூப்பிட்டுருக்கிறான், சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டுருக்கிறான். எல்லாரும் ஆவலோடு எப்ப பேதுரு வருவான், அவன் சொல்லுகிற வார்த்தையில எப்பொழுது கேட்போம் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். பேதுரு பிரசவம் ஆரம்பிச்ச உடனே தேவ ஆவியானவர் அவர் மேல பொழிந்தார். ஹல்லேலூயா. காரணம் ஆசை, உடைய உள்ளத்தில் இருந்த பெரிய வாஞ்ச, எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். ஆராய்ச்சி வரும்பொழுது எதிர்பார்ப்போடு வாருங்கள். ஜெபிக்க முழங்கால் போடு, எதிர்பார்ப்போடு ஜெபிங்க. சில மண்ணு மாதிரி எதுவும் என்ன பிரச்சனை இல்லை. சில கண்ணை மூடி ஜோம்னா கண்ணை மூடுறதே கிடையாது. வாயத்திற சோத்திரம்னா வாயத்திறந்து சோத்திரம் பண்ணுறதில்லை. நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் கண்களை திறந்து பார்க்குறேன். அதை பண்ண பார்த்தா ஏன் தலையில் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குன்னு கண்ணை இருக்க மூடிக்குவேன். ஆண்டுடைய சமூகத்தில் எவ்வளோ ஆண்டவரை சோத்திரம் பண்ணலாம். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தேவ சமூகத்தில் கண்களை மூடி எவ்வளோ பயபக்தியோடு ஆண்டவரை சோத்திரம் பண்ணணும். நான் உங்களை நிப்பாட்டணும், போதும் சோத்திரம் பண்ண நிப்பாட்டுங்கன்னு சொல்லணும். ஏன்னா ஏதோ ஒரு காரியம் எனக்கு என்னன்னா தெரியல. ஆண்டவர் இவ்வளோ நடத்துகிறாரு, இவ்வளோ தப்பி வைக்கிறார், இவ்வளோ பாது எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை சேதங்கள், எத்தனை மழை பெஞ்சு, எத்தனை அழிவுகள், இதெல்லாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அதை பற்றி உணர்வு நமக்குள்ளே கொஞ்சம் உடனே சிலருக்கு அதை பற்றி நினைப்பே கிடையாது. எதுவும் நல்லா கவனிங்க. 2024 ஆண்டு அப்படி இருக்காதீங்க. இது விளையாட்டான ஒரு காலம் அல்ல. ஆண்டவர் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கிற ஒரு காலம். நாட்டில் விளையாட்டாக எண்ணாதீங்க. தேவனை கிட்டி சேருங்க. எல்லா உதடுகளின் கனியாய ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டோடைய ஸ்தோத்திரம் எல்லா உதடுகளின் கனியை செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த கனியை எதிர்பார்க்கிறார். என்ற காணிக்காத இல்லை, அவர் நான் ஸ்தோத்திரிக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தினார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆவியில் நிறைந்து இருப்போம். இரண்டாவதாக நல்லா ஜெபிப்போம். ஜெபிக்க 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 வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுடைய வஸ்திர சூரியனை போல நினைச்சதாங்க பிரகாசித்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு சூரியனை போல நமக்கு நல்ல ஜெபம் அவசியம். நான் ஜெபத்தை குறித்து உங்களோடு பேசாத நாட்கள் அல்ல. சொல்லிட்டு தான் இருக்க போறேன். சொல்லாமல் நிறுத்த போகிறதும் இல்லை. ஏன்னா அது ஒன்று தான் வழி. தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்கள் அன்னெசரி பிரான்ச்சஸை வெட்டி எடுப்பீங்கன்னா பிள்ளைகளோட உட்காந்து என்ன செய்யலாம், குடிஞ்ச இல்லைன்னா நீங்கள் வரும்போது பிள்ளைகளாம் தூங்கியிருப்பாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேவையற்ற காரியங்களுடைய வாழ்க்கையை வெற்றி எடுப்பீர்களானால் கட்டாய குடும்பத்தோடு உட்காந்து ஜெபம் பண்ணு. குடும்ப ஜெபம் பண்ணியே ஆக வேண்டும். என்ன வேலை பார்த்தாலும், கலெக்டர் வேலை பார்த்தாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, குடும்ப ஜெபத்துக்கு நேரம் இல்லை என்று சொல்வீர்களானால் நீங்கள் தேவனுடைய உதாசீனப்படுத்துகிறீர்கள். சில குடும்பங்கள் நான் பார்த்து பிள்ளைகள் தூரம் இருந்தாலும் ஜெபிக்கும் பொழுது செல்போன் ஆன் பண்ணி அவங்களும் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தூரத்தில் இருக்கிற அவங்களும் ஜெபத்தில் கலந்து கொள்ளட்டுமே. ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை பாராட்டுகிறேன்.
எவ்வளோ நல்ல காரியம். ஆனால் எனக்கு அநேகருக்கு எவ்வளோ காரியம் வந்தாலும் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கத்தான், அவ்வளோதான். 2024ஆம் ஆண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரண நாட்கள் அல்ல. நல்லா எழுதி கொள்ளுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இல்லை, விளையாட்டாக எண்ணாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை விளையாட்டாக எண்ணாதீர்கள். தேவன் நமக்கு இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய ஜீவனை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்த காலம், கவனமாய் செலுத்த வேண்டும். டாக்டர் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க செஞ்சா நல்லா இருப்பீங்கன்னு சொன்னா விடாம செய்யறோம். 5 மணிக்கெல்லாம் இருந்துச்சு வாக்கிங் போனோம்னா 4:30 மணிக்கு இருந்துச்சு போயிடுவோம் வாக்கிங். ஆனால் டாக்டர் சொல்லியிருக்காரு அப்பதான் எல்லாம் குறையும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இல்லை. ஜெபிச்சா என்ன, ஜெபிக்காட்டா என்ன, பிள்ளைகளை வச்சு ஜோம் பண்ணா என்ன, இல்லை என்ன, நேரத்தை ஒதுக்குங்க. ஜோமன் கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை செய்யணும்னு சொன்னால் தனி ஜபம் கட்டாயம். வாலிய பிள்ளைன்னு சொல்கிறேன், கொஞ்ச நேரமாவது தேவ சமூகத்தில் தனியாய் ஜெபிக்க வேண்டும், குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும், சபை ஜபத்தில் பங்கு பெற வேண்டும். சபை ஜபம் விளையாட்டுக்காக வைக்கிறது இல்லை, நேரப்போக்காக வைக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க. எந்த வாச ஜபம்னா நான் வந்து இருக்கிறேன். 10 பேர் ஆனாலும் 2 பேர் ஆனாலும் 100 பேர் ஆனாலும் எத்தனை பேர் ஆனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சனிக்கிழமை லீவாக இருக்கா, ஜபத்துக்கு வாங்க. பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், 4 நாள் லீவு. நேற்று எத்தனை பேர் வந்தீங்க ஜபத்துக்கு? இல்லை. என்னன்னா ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் எங்கே போயிட்டாங்க, ஒருத்தர் அங்கே போனார், இங்கே மார்க்கெட் போயிட்டார். விடுமுறை நாட்களில் கூட ஜபத்துக்கு வர முடியலன்னா அப்போ என்ன அர்த்தம் யோசிப்பார். நான் சொல்கிறேன், தயவு செய்து பண்ணீங்க. ஒரு காலம் வரும், நீங்கள் ஜபத்தை தேடினாலும் முடியாது. யூ கேனாட் கெட் இட். அது ரொம்ப பரிதாபமான நிலைமை போயிடும். வேண்டாம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஒழுங்குபடுது. சனிக்கிழமையா சபை ஜபம், வியாழக்கிழமை எத்தனை பெண்கள் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறீங்க. புருஷனை வேலைக்கு அனுப்ப எங்கேயோ பண்ண பிறகு நேரத்தை ஒதுக்கி வரலாம் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி கொடுப்பதற்கு ஜெபம் மிக அவசியம். ஜெபம் இல்லாமல் வேறு ஒன்றில்லை. தேவனுடைய வார்த்தை, மூன்றாவதாக நான் வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை 1ஆம் சங்கீதத்தில் எரேமியா 11 எல்லாம் வாசிக்கிறோம். 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. எத்தனை பேருக்கு வேத வசனம் பிரியம்? நான் போன வாரம் சொன்னேன், பைபிள் ரீடிங் வாங்காத வாலிய பிள்ளைங்க வாங்கிட்டு போகணும். எத்தனை பேர் வாங்கிட்டு போனீங்க பிள்ளைங்க? இல்லை. நான் பேசுவது உங்கள் வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்து நான் பேசாமல் இருக்கலாம். இல்லை, கர்த்தர் கொடுத்த உங்களை சரியான வழியில் நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு, கடமை. தேவனுடைய வசந்த வாசிங்க. வருஷத்தின் ஆரம்பத்திலேருந்து ஒரு முறையாவது பைபிளை வாசித்து முடிப்பேன் என்ற திட்டத்தோடு வசனங்களை வாசிங்க, வேத வாசிங்க. நான் இந்த வருஷத்தில் பல முறை வாசிக்கணும்னு திட்டமிட்டு பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன். பல காரியங்களை குறிப்பு ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு பிரசங்கத்தை எடுப்பது ஒரு நேரத்தில் உட்காந்து எடுக்க முடியாது. பல மணி நேரங்களுக்காக செலவழிக்கிறேன். அதனால் நான் ரெகுலராக வாசிக்கிற பைபிளை வாசிக்க முற்ற முடியுமா? முடியாது. நான் சாக்கு போக்கு சொல்ல முடியுமா? முடியாது. நானும் வாசிக்கணும், நானும் வாசிக்கிறேன், நானும் பேப்பரை வச்சு கோடு போட தான் செய்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளை எவ்வளவுக்கு அதிகமாக வாசிக்கிறோமோ, வேதம் சொல்கிறது, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. எந்த நேரம் எந்த கனி வேணுமோ அந்த கனி உடைய வாழ்க்கை நிச்சயப்படும், வெளிப்படும். அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரத்தை போய் கனி கொடுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒழுங்காத உரங்களை போடுவோமானால், நீர் பாய்ச்சுவோமானால், ஏற்ற நேரத்தில் அதுக்கான கனிகளை நிச்சயதாங்க கொடுக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையை கனி கொடுக்கிற வாழ்க்கையை மாற்றப்பட்டு விடும். இந்த 3 மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்வோம். அதிகமாக ஜெபிப்போம். எவ்வளோ நேரம் கிடைக்குதோ, எந்தெந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருங்க. சபையின் ஜெபங்களும் கட்டாயம் இந்த வருஷத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். சில விதிவிலக்கு இருக்கலாம், சில வேலையை போயிட்டு வேலை நடக்கலாம். அதெல்லாம் விதிவிலக்கான காரியங்கள். கூடுமானவர்கள் இப்போ திடீர்னு இறந்து போயிட்டாங்க, போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்படி எத்தனை சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுது. போயிருக்கோமே, விடிய ஆஸ்பத்திரி நிற்கிறோமே, யோசிச்சு பாருங்க. அதுக்கெல்லாம் எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறோம்.
ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு மாத்திரம் நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. வேண்டாம், இந்த வருஷம் ஆண்டவர் இருக்கட்டும் என்று வைத்திருக்கிறார். கண்டிப்போடு பேசுகிறேன். காரணம், உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தேவை. கட்டாயம் நீ மாறி ஆக வேணும். என் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த காலம். தேசத்தில் நடக்கிற எத்தனையோ காரியங்களை பார்க்க, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எத்தனை மரணங்கள் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசிரியிக்க வேண்டும். அடுத்தபடியாக ப்ரொடெக்ஷன், அதை நான் சொல்ல போகிறதில்லை. பாதுகாப்பு, நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சித்தமான வரப்போகிற நாட்கள் ஏதாவது ஒரு நாள் தேவ ஆவியானவர் நடத்துவாரானால் நான் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். ஆண்டவர் கனி தேடி வந்தார், கனி கொடுக்கவில்லை. ஆனால் நம்முடைய ஜீவியம் வெட்டப்பட வேண்டிய காரியங்கள், தேவையற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை வெற்றி எடுக்கும் பொழுது, அன்னெசரி பிரான்ச்சஸ், தேவையான காரியங்கள் அல்லாதபடி தேவையற்ற காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் வெட்டி கழியும் பொழுது, நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது, அதுக்கு தேவையான நல்ல ஜபம், வேத வாசிப்பு, ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜீவிக்கும் பொழுது, நம்முடைய கனி தேடி வருகிற ஆண்டவரை பார்த்து நானும் நீங்களும் ஒரு வார்த்தை சொல்ல முடியும். என்னோட வேதத்தை வசனத்தை திருப்புங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு நிறைய திருப்புங்கள். உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 4:16. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசன்கள் வடியே என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இன்னொரு கடைசி வசனம் வாசிமா? என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லுகிற ஒரு அனுபவமாய் இந்த ஆண்டு மாறுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே தோட்டத்தில் வந்து தமது அருமையான கனிகளை நினைச்சுவாராக, புசிப்பாராக. எவ்வளவு சந்தோஷப்படுவார் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை அப்படியா ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். கடந்த ஆண்டு ஒருவேளை கனி கொடுக்காத ஆண்டா போயிருக்கலாம். இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று ஆண்டவர் நாட்களை நமக்கு நீட்டி கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தை தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அவ இந்த வருஷத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், சில நன்மைகளை செய்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறார், உற்சாகமூட்டுகிற வசனங்களை கூட வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், அனல் மூட்டி எழுப்பும்படி ஐக்கியத்தை செய்கிறார். நாம் வருஷத்தின் ஆரம்பத்தில் திட்டமிடுவோம், ஆண்டவரே அன்னசிஸ் தேவையற்ற காரியங்கள், பணமானாலும் என் நேரமானாலும் என் நட்பானாலும் உறவானாலும் எதுவானாலும் எல்லாவற்றையும் நான் வெட்டி களைகிற ஆண்டவரே, என் வாழ்க்கை எனக்கென்று நான் டைம் போட்டு நான் செலவழிக்க போகிறேன். ரெண்டாவது, நான் சுத்திகரிக்க போகிறேன் ஆண்டவர். இன்னும் என்னுடைய வாழ்க்கையை பசுத்தப்படுத்த போகிறேன். தேவையற்ற காரியங்கள், நீ விரும்பாத காரியங்கள், வெறுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு நான் உடைய வார்த்தையினால, உடைய ரத்தத்தினால, உடைய ஆவியினால, உடைய நாமத்தினால நான் கழுவி என்னை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க போகிறேன் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் அதிகமாக சமூகத்தில் ஜெபிக்க, வேத வாசிக்க, ஆவியில் நிறைந்து நான் வாழ நான் தீர்மானிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அந்த நாளில் தீர்மானிப்போமானா, நான் சொல்கிறேன், நிச்சயமாக இந்த உன்னத பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் வரும்பொழுது நாமே வாலண்டியராக சொல்லுவோம், ஆண்டவரே தமது அருமையான கனிகளை என் தோட்டத்தில் நீர் புசியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தருடைய வாழ்க்கையிலே கனி தரத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் எழுப்பி தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? எல்லா தேவ சமூகத்தில் எழுப்பி இருப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் அந்த காலவெளியில் உள்ளத்தில் வைத்த ஒரு வார்த்தை, இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும். அதனால கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட பயங்கர ஆபத்தில் தேவன் தப்பி வைத்தார். தேவனிடத்திலும் சில காரியங்கள் எதிர்பார்க்கிறார். சொல்றாரு, இந்த வருஷம் இருக்கட்டும். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, தேவ கிருபை நம்மை பாதுகாத்தது. எத்தனையோ ஆபத்துக்கள்,
எத்தனையோ விபத்துக்கள், வியாதிகள் எல்லாம் வந்தது உண்மை. ஆண்டை கடந்துட்டோம். காரணம் தெரியுமா? எனக்காக உங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லப்பா, இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த ஆண்டு இருக்கட்டும், இந்த வருஷத்துல என் பிள்ளைங்க கனி கொடுப்பாங்க, இந்த வருஷத்துல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நிச்சயமா நீ எதிர்பார்க்கிற காரியங்களை செய்வாங்க. தேவன் இந்த ஆண்டை நமக்கு நீட்டி கொடுத்திருக்கிறார். So let us take it serious. அதை சிரத்தையோடு எடுத்துக்கொள்வோம். இந்த காலவெளியிலே ஏதோ உங்களை கண்டிப்போடு பேசணுன்றதுனால பேசலை. தேவன் கொடுத்த பாரத்தின்படி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பாரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வருஷம் நமக்கு முன்னால் இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம்? கனிகளை கொடுக்கும்படியாகவே தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுக்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். உங்களுடைய குடும்பத்திலிருந்து, சமுதாயத்திலிருந்து, எல்லா இடத்திலும் தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆரம்ப நிலைமையிலிருந்து கர்த்தர் எந்த விதத்தில் நம்ம வைத்திருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. கடந்த ஆண்டு தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாம போயிட்டோம். ஆவிக்குரிய கனிகள், நீதியின் கனி, ஸ்தோத்திர பலி ஆகிய வாயின் ஸ்தோத்திர கனி ஆகிய வாயிலுடைய செலுத்துகிற கனிகள், ஆத்மாக்களை ஆதாயமான கனி வருஷத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த நாட்டில் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே திட்டமிடுவோம். unnecessary branches, நம்முடைய வாழ்க்கையில் வீணாய் போகிற நேரங்கள், தேவனுக்கென்று, ஜெபத்திற்கென்று, வேத வாசிப்புக்கென்று, குடும்பத்திற்கென்று செலவழிக்க முடியாத நேரங்கள் எப்படி எப்படி செலவழிக்கப்படுது பாருங்க. அதெல்லாம் கட் பண்ணி எடுங்க. உங்களுக்கு நீங்களே டைம் டேபிள் போடுங்க. எவ்வளோ நேரங்கள் மிச்சப்பட ஆரம்பிக்கும். வேண்டாம், காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. நேரம் கிடைக்காத நமக்கு தேவையற்ற காரியங்களை பார்ப்பதை நிறுத்துங்க. அந்த அன்னெசரி கனியற்ற கொடி நம்மை வீணாக்கி விடும். கனியற்ற கொடி நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்க முடியாமல் அது வேஸ்டா நம்ம வாழ்க்கையை மாத்திரும். வேண்டாம், அதெல்லாம் வெட்டி எடுப்போம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கலாம் ஒருவேளை வெட்டிடுறது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விடுறது, அந்த இடத்துல போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் இங்கே படையிருங்க. ஆண்டவர் என்ன, ஆண்டவரை பிரியப்படுத்த போறேன். எனக்கு அவர் தானே ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, அவர் தானே பாதுகாத்திருக்கிறாரு. திட்டம் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. நம்மை சுத்திகரிப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தின் மூலமாய், அவருடைய ஆவியினால், அவருடைய நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்வோம். தேவையான போஷாக்கை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கனி கொடுக்கும்படியாக கொடுப்போம். பசுத்தாய் பெற்றோர்கள் எல்லாம் அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் காத்திரு ஜெபம் பண்ணுவோம். கண்ட வேலைகள் இருக்கிறது உண்மைதான், சாகு வரைக்கும் வேலைகள் இருக்கும், உண்மைதான். நேரங்களை ஒதுக்கி ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் நிறைய ஜெபம் பண்ணுங்க. வேதவசனத்தை வாசிங்க, திரும்ப 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 கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரத்தை செலவழிங்க. ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு நேரத்தை செலவழிங்க, நேரத்தை ஒதுக்குங்க. நம்முடைய வாழ்க்கை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மாற்றங்களை நீங்களே பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஆண்டவரை பார்த்து நான் சொல்ல முடியும், ஆண்டவரே நேசத்தமுடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராகப்பா என்கிற ஒரு அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறட்டும். வாலண்டியர் ஆண்டவர் கூப்பிடுவோம். கனி தேடி வந்தவருக்கு நாம் கனி கொடுக்கல, ஆனால் இந்த வருஷத்தில் நான் வாலண்டியராக சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் வந்து கனிமையில புசிக்கட்டுமாப்பா, நீர் வந்து புசிங்கப்பா. தேவனுடைய பிரசனத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து வார்த்தையில் உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். இதோ ஒரு பிரசந்த கேட்டதுல இதோ ஒரு பிரசந்த கூட கேட்டேன். தயவு செய்து எடுத்துக்கொள்ள போகாதீங்க. வாழ்க்கை நிலைமை மாற்றி அமையுங்கள். எல்லா இவ்வளோ சத்தம் போட்டு வாயை திறந்த ஆண்டோட சமூகத்தில் தீர்மானத்தோடு, எந்தெந்த பகுதியில் அவனத்தப்பட்டிருக்கீங்களோ ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனையோடு தீர்மானத்தோடு தேவ சமூகத்தினுடைய ஜெபம் ஆப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம், வாலிபலை ஜெபம் பண்ணு. அப்படி வருங்காலங்கள் ஆண்டோடைய கருத்தில் இருக்கு. ஆண்டவர் இல்லாமல் முடியாது, ஆண்டவர் இல்லாமல் என்ன காலங்களை கடத்த முடியாது, போக முடியாது.
எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆயத்தில் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே நான் பேசப்பா, நான் இப்படி இருக்கிற ஆண்டவரே, கனி கொடுக்கணுமாப்பா, கனி கொடுக்காவிட்டு எனக்கு இந்த காலத்தை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, நான் வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது, நேரங்களை வீணாக்கக்கூடாது, வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆவில நிறைய சொல்லுவேன், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. என் நேரங்களை வீணான அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து பேசி கெடுத்துருக்கேன் ஆண்டவரே, அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறப்பா சொல்லுவோம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வைத்து ஜெபம் பண்ணி அர்ப்பணிப்போம். விளையாட்டான ஒரு காரியம் அல்ல. ஒரு நாளில் கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. நீங்கள் திரும்பி ஆண்டு நன்றி செலுத்த போகிறீங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் பிறப்போடு இனி உம்மோடு கிட்டி சேர நான் போட ஆண்டவரே, தேவையற்ற அன்பிராஞ்சஸ் எல்லாம் வெட்டிட்டு என் காரியங்களாம் ஒதுக்கி வச்சுட்டு உம்மோடு கிட்டி சேர விரும்புகிறேன். நல்ல திராட்சை செடி நீர் ஆண்டவரே, உம்மோடு இணைந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறேன். தேவையற்ற காரியம்லாம் என் வாழ்க்கையில் நான் வெற்றியேறுவேன் சொல்லி உண்மை அவர் அர்ப்பணிப்போடு உள்ளத்தின் ஆழத்தின் காலவில கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாரானால் கேட்ட வார்த்தைக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னா நீங்கள் பாடுங்க, இல்லைன்னா பாட வேண்டாம். உண்மையிலே என் வாழ்க்கையில் இந்த வருஷம் ஆண்டவர் கனி கொடுக்கிற நாட்டில் என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்போடு இருப்பீங்கன்னா என்னோடு சேர்ந்து பாடலுக்காக அர்ப்பணிப்போடு பாடுவோம். இனியும் உம்மோடு கிட்டி சேர ஆவியின் மாறியை ஊற்றும் ஆதியின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈண்டிடுமே. ஆதியின் ஆழங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈண்டிடுமே. இனியும் கிட்டி சேர நல்ல திராட்சை செடி நீரல்லோ, நானும் இணைந்து வாழ்ந்திடவே. நல்ல திராட்சை செடி நீரல்லோ, நானும் இணைந்து வாழ்ந்திடவே. எல்லா நாளும் கனி தந்திட இயேசுவே சுத்தமாக்கிடுமே. எல்லா நாளும் கனி தந்திட இயேசுவே சுத்தமாக்கிடுமே. இனியும் உம்மோடு கிட்டி சேர ஆவியின் மாறியை போற்று ஆதியன்பினாடங்களில் என்னை ஆழ்த்தி கிருபையும் ஈண்டிடுமே. ஆதியன்பினாடங்களில் என்னை ஆழ்த்தி கிருபைகள் ஈண்டிடுமே. இனியும் உம்மோடு கிட்டி சேர. நல்ல ஆண்டவரே, இந்த காலவெளியில் என்னையும் சபை முழுமையும் உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புடுகிறேன் ஆண்டவரே. இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லி எங்களுக்கு இந்த ஆண்டு நீர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இல்லை ஆண்டவரே, கடந்த ஆண்டில் நாங்கள் என்ன ஆயிருப்போம் தெரியாதப்பா. எங்களுக்கு வந்த ஆபத்துக்கள், நெருக்கங்கள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலும் என்ன ஆயிருப்போம் தெரியாத ஆண்டவரே. எதிர்பார்த்த கனிகள் நாங்கள் கொடுக்கல, தவறி இருக்கிறோம். இந்த காலவெளியுடைய வார்த்தையின் ஊடவாய் எங்களோடு நீ பேசின மகாபரிய தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இருந்தே நாங்கள் நீ எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்கத்தக்கதான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எனக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவரீர் உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில தேவையற்ற காரியங்கள் எல்லாவற்றையும்
நாள் வெற்றி எடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையில் அவசியமற்ற காரியங்கள், பிரயோஜனமற்ற காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. அதெல்லாம் நாங்கள் வெற்றி எடுக்கட்டும் அப்பா. எங்களை ஒவ்வொரு நாள் சுத்திகரிக்கட்டும். ரத்தத்தினால, நாமத்தினால, அப்படி ஆவியினால, அபிஷேகத்தினால, வார்த்தையினால சுத்திகரிக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட, அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க, தேவனுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் வாசிக்க தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க. இந்த வருஷத்துல நேச தம்முடைய தோட்டத்திற்கு வந்து அருமையான கனிகளை புசிப்பாராக என்று நாங்கள் உம்மை நோக்கி சொல்லுகிற ஒரு ஆண்டாய் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கிருபைதாரும் 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 கிருபைதாரும். இந்த கேட்ட வார்த்தைகள் அப்படியே கேட்டு போறதில்லை ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிரந்தரமான மாற்றங்களை கொண்டு வரத்தக்கதாய் தேவரின் அனுகரிச்சபடியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவீராக. பாமடை கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் பிள்ளை சேர்ப்ப வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றிலும் கத்தர் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஏற்பட எல்லா தீமைகளுக்கும் கத்தர் விலைக்கு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.